நீ சரணா ஸ்டோர்ஸ் போய் இதுல இருந்தா வாங்கியிருந்தோமா. இதுல வந்து இன்னைக்கு போறது ஐடியாவே கிடையாது. ஃபர்ஸ்ட் திடீர்னு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டனால சரி சரி கல்வி மூடி போயிட்டேன். போய் அங்க போய் பார்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் நான் வந்து மளிகை ஜாமான் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தோம். சேர்த்து ஒரு பில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4000 சம்திங் வந்துச்சு. இப்படிலாம் மளிகை ஜாமான் மட்டும்தான். 2 பேத்துக்கு என்னத்துக்கு அமுட்டுன்னு தெரியல எனக்கும். நீங்க வந்து இந்த பவுடர் எல்லாமே ஒரே ஒரு பிராண்ட் தானே வாங்குவோம். எல்லாருமே ஒரே ஒரு பிராண்ட் மட்டும் தான் வாங்குவோம். ஆனா எங்க ஆளுமை மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 5-6 பிராண்ட வாங்கி ஒரே பக்கெட்ல போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பான். அது எதுக்குன்னு எனக்கும் தெரியல. வந்த புதுசுல என்ன பண்றான்னு எனக்கும் ஒண்ணும் புரியாது. பாத்தீங்கன்னா இது என்ன அது வாசோ அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பிராண்டா. அதுக்கப்புறம் வந்து இது 2 வாசோ தான். கலர் மட்டும் தான் டிஃபரன்ஸ். அப்புறம் இதை பாத்தீங்கன்னா டைடு. இது ஒரு இது. நம்மளால சர்ஃபெக்சல் மட்டும் வாங்குவோம். இல்லாட்டினா ரின் மட்டும் வாங்குவோமா. இவர் வந்து ஒரு 4-5 பிராண்ட ஒன்னா வாங்கி மிக்சிங்ல போட்டுதான் துவைப்பாரு. இது என்னது, இதுவும் டைடு தான். கலர் மட்டும் தான் டிஃபரன்ஸ். இது வாசோ. இன்னும் எங்க கிடந்துச்சு. 2 பிராண்ட் 2-3 பிராண்ட தனித்தனியா வாங்கி ஒன்னா வாஷிங் மிஷின்ல போடுறது. வாஷிங் மிஷினே பார்த்துச்சுன்னா அழுதுரும் போல. அப்படி வந்து குடும்பம் பண்ணிட்டு இருப்பான். இது வந்து சர்ஃபெக்சல் இது மட்டும் போட மாட்டான். அந்த 4 பவுடர் 5 பவுடர் மட்டும் மிக்ஸ் பண்ணி தான் போட மாட்டான். இதோட சேர்த்து இன்னொரு லிக்விட் வேற வாங்கி வச்சிருப்பான். ஒரு 5 லிட்டருக்கு வந்து ஒரு ஆஃபர்ல வாங்கியிருந்தோமா. அது எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 லிட்டர் இருக்கும். அதையும் ஊத்தி கொஞ்சமா ஊத்தி அதையும் இந்த பவுடர்லாம் நான் போட வேணாம், அது வந்து கட்டிக்கிட்டே நின்னுக்குது ட்ரெஸ்ல அப்படின்னா அதையும் கேட்க மாட்டேன். லிக்விட் மட்டும் வாங்கினா போதும். அதுவும் பொண்ணும் இதுவும் பொண்ணும் எல்லாம் போடணும் அப்படின்வான். அதுக்கப்புறம் இந்த பாஸ்மதி ரைஸ் எல்லாம் வந்ததுனால நான் யூஸ் பண்ணதே கிடையாது. இவங்க வந்து பாஸ்மதி ரைஸ் தான் அதிகமா சொல்லுவாங்களா. அப்ப வந்து சரி நம்மளும் அதுலயே செய்வோம் அப்படின்னு சொல்லி பழகினது இந்த பாஸ்மதி ரைஸ். அதுக்காக இது வாங்குறது. எப்பயாவது வந்து வெரைட்டி ரைஸ் இது மாதிரி செய்யணும்னா சொல்லிட்டு பாஸ்மதி ரைஸ் இது மாதிரி சேர்ப்பாங்க. ஆனா இது எதுக்குன்னு எனக்கும் தெரியல, ஆழ்வீனுக்குமே தெரியல. ஆனா பார்க்க அழகா இருந்துச்சு. கடைக்காரங்க மட்டும் இது எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப தோசை கண்டிப்பா அப்படின்னாங்க. இதுல தோசை எடுத்தா வருமா ஒரு டவுட் வேற. சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். 94 rupees இது. இது வந்து 94 rupees. தோசை ஊத்தி பார்த்து தான் தெரியும் இது நல்லா இருக்குமா நல்லா வராது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இப்ப புதுசா வந்து ஒரு புட்டு செய்யறதுக்காக ஒரு இது எந்திரம் வாங்கிச்சு. ஒரு இது வாங்கி வச்சிருக்கேன்னா எல்லாரும் பாத்திரம் வச்சுக்கிட்டு இது வேணும் இந்த இது செய்யணும்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. ஆனா நான் மட்டும்தான் அந்த பாத்திரம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது செய்யணுன்றதுக்காக இந்த ராகி மாவு வாங்கினேன். அப்புறம் அசுஷல் இந்த பட்டாணி, வீட்டுக்கு தேவையான பருப்பு, துவரம்பருப்பு இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து இந்த டீ தூளுக்காக நான் ஒரு போராட வேண்டியதா இருந்துச்சு. இவனுக்கு மில்க் செக்ரேஷன் அதிகமானு சொல்லிட்டு டாக்டர் எனக்கு ஒரு ஃபார்முலா பவுடர் கொடுத்தாங்களா. அதை நான் குடிக்கணும்னு சொல்லிட்டு டீ பவுடரே வாங்குறதுல இந்த பையன் காலையில எந்திரிச்சோடனே 2 மணிக்கு எந்திரிச்சு கடைக்கு போறவன் எதையோ எடுத்துட்டு போவான்னு பார்த்தா இந்த டீ தூள் பாக்கெட்டை மட்டும் ஒழிச்சு வச்சுட்டு போவான். ஆனா அதை அவனுக்கு கரெக்டா ஒழிச்சு வைக்கவும் தெரியாது. எங்கேயும் ஒழிச்சு வச்சுட்டு போயிருப்பான். என்னோட பிளேஸ்ல தான் ஒழிச்சு வச்சுட்டு போயிருப்பான். அதை நான் எடுத்து கண்டுபிடிச்சு நானே டீ போட்டு குடிச்சிட்டு திரும்ப ஒண்ணு தெரியாம அதே இடத்துல வச்சுட்டு வந்துருவேன். அடுத்து இந்த பர்த்டேக்காக வந்து ஆல்பின் பர்த்டேக்கு வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு குலோப் ஜாமுன் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். பரவாயில்ல அங்க போய் எப்படி நாங்க போய் மறந்துட்டு ஒரு லிஸ்ட் போட்டு அங்க அது மட்டும் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு போயிருந்தேன். அந்த லிஸ்ட் வேற காண இங்க வந்துட்டு போட்டு வந்துட்டேன் போல. அப்புறம் கரெக்டா அவனே எடுத்துட்டான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயம் தான் அப்படின்னு விட்டாச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 2 கிளிப்பு வாங்குறதுக்காக மட்டும்தான் நாங்க போனோம். இந்த 2 கிளிப்பு வந்து நான் எதுவுமே எனக்கு சைடு குத்துவேன்னா அது இல்ல. அது வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன். ஒரு 10 நாளா கேட்டுட்டு இருக்கேன். இந்த கிளிப் வாங்க மட்டும்தான் நாங்க சரவணா ஸ்டோர் போறதா பிளானே. அங்க போயிட்டு அது இல்ல இது இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரி மொத்தமா லிஸ்ட் போட்டு வா எல்லாத்தையும் வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னேன். இங்க வந்து அப்படியே படுத்துக்கிடுமே ஒண்ணுமே முடியாத மாதிரி. சரவணா ஸ்டோர்ஸ் போகணும் அப்படின்னு சொன்னேன். அது எங்கிட்ட இருந்தா அந்த எனர்ஜி வந்துச்சுன்னு தெரியல. அப்படியே வேகமா டக்கு டக்குன்னு எஞ்சிக்கான்னு போக ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு நான் எதுக்காக சரவணா ஸ்டோர்ஸ் முக்கியமா போவேன்னா இதுக்காக மட்டும்தான். இந்த பிளாஸ்டிக்ல அழகழகா இருக்குமா அந்த பிளேட்டிங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக அது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அழுது பிடிச்சி அடம் பிடிச்சி வாங்கிட்டு இருந்தேன். அப்படி வாங்கினதுதான் இந்த உப்பு ஜாடி. இது எவ்வளவு இருக்குன்னு கெஸ் பண்ணி சொல்லுங்க. நீங்களே எவ்வளவு இருக்கும் அது சொல்லுங்க. இது வந்து ஆல்ரெடி உப்பு கல்லுப்பு தூளுப்பு ஆல்ரெடி ஒண்ணு போட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஜாடியில தான். சரி புளி போட்டு வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது பாத்தீங்கன்னா 99 rupees மட்டும்தான். மட்டும்தான். ஒன்லி 2 ஒண்ணுதான். வந்து தம்பிக்காக எங்க பினு வந்து ஒரு பிபின்காக பினு வந்து ஒரு டாய் வாங்கிட்டு இருந்தான் வேளாங்கண்ணி போயிருந்தப்ப.
அப்ப வந்து இந்த பேட்டரி போட்டு யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். சார்ஜ் டைப் கிடையாது. பேட்டரி மட்டும் தான் போடணும். அவனுக்கு வந்து எல்லாமே ஃபோன்லாம் சார்ஜ் தானே போடுவோம். அதனால அதையும் வந்து சார்ஜ் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டரி தானே சார்ஜ் போட்டுக்கிட்டே இருப்பான். நாங்க அப்புறம் இல்லடா பேட்டரி வாங்கிட்டு வந்து தானே போடணும் அப்படின்னு சொல்லி கேட்கவே மாட்டான். அவனுக்காக வந்து இன்னைக்கு ஒரு 6 பேட்டரி வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆனா அந்த பேட்டரி போட்டு அடுத்த ஒரு நாள்லயே தீர்ந்து போயிடுது. அவ்வளவு நாங்க போடுறோமா இல்ல அதோட குவாலிட்டி அவ்வளவுதானா அப்படின்றது எனக்கு தெரியல. அப்புறம் இந்த 6 பேண்ட் இது வாங்குறதுக்காக நான் போராடி வாங்கினேன். இது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 24 ருபீஸ் தான். எனக்கு வந்து ஒரு பர்த்டே கிஃப்ட்னு அவன் எதுவுமே வாங்கி தரல இது வரைக்கும். நான் எப்பயுமே இது வரைக்கும் பர்த்டேக்கு வந்து ட்ரெஸ் எடுக்காம இருந்ததே கிடையாது. எப்படியாவது அழுது பிடிச்சா எங்க வீட்டுல வாங்கிடுவேன். இவன் வந்து எனக்கு ஒரு பர்த்டேன்னு சொல்லிட்டு ஒண்ணு கூட வாங்கி தரலன்னு இந்த பேண்ட் இந்த கிளிப்பு மட்டுமா வாங்கி தடானா கிளிப்பு வாங்கிக்கோ பேண்ட்லாம் வேணாம் அடுத்த தடவை பாத்துக்கலாம் அப்படின்ட்டான். இந்த 24 ரூபாய்க்கு நான் போராடி வாங்கினேன். அப்புறம் வந்து இது வாங்கியிருந்தேன். இந்த பிளேட்டிங்லாம் வந்து சரி ஏதாவது பண்ணோம்னா டெக்கரேட்டிங் பண்றதுக்கு இது வாங்கியிருந்தேன். இது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 33 ரூபா. அப்புறம் வந்து இது ஒண்ணு இதுல வந்து ஏதாவது சாஸ் சட்னி இது மாதிரி இருக்குன்னா இதுல வச்சுக்கலாம். இங்க வந்து டிஷ் வச்சுக்கலாம். இது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 73 ருபீஸ். முக்கியமா நான் இதெல்லாம் வாங்கறதுக்காக தான் சரணா ஸ்டோர்ஸே போறது. அப்புறம் இது வந்து இது ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்கவே. இன்னும் நிறைய கிளாஸ் ஐட்டம்ஸ்ல இருந்துச்சு. சரி இதுக்கு மேல எடுத்தோம்னா அந்த பையன் நம்மள அடிச்சு வட்டிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் போதும் அடுத்த தடவை போகும்போது வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா வந்துட்டேன். இதுவுமே பாத்தீங்கன்னா நான் ஷேர் பாதி போட்டனாலதான் அதை வாங்கி கொடுத்தான். இல்லாட்டினா ஏதாவது ஆஃபர் பண்ணுவான். நீ எனக்கு இது வாங்கி கொடு நான் உனக்கு இது வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஆஃபர் பண்ணுவான். அதுக்கு நானே காசு போட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பிளாஸ்டிக் ஐட்டம் மட்டும் நான் மட்டும் போட்டு வாங்கிட்டேன். 65 ருபீஸ் இது மட்டும். அப்புறம் இந்த பிளேட் ரொம்ப அழகா இருந்துச்சு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு 125 ருபீஸ். 125. அப்புறம் வந்து இது அதே மாடல் தான். இது வந்து அது ஒயிட் இது வந்து பிளாக். அது ரெண்டு டிஃபரன்ஸ் மட்டும்தான். ஒயிட் கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுமே தவிர இந்த டிசைன்ஸ் எல்லாமே ஒண்ணுதான். இது வந்து ஒரு 139 ருபீஸ். அவ்வளவுதான். டிமார்ட்ல இவ்வளவுதான் வாங்கிடணும். தேங்க்யூ பாய்.